வருகிறது. பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே, பெண்களுக்கு கல்வி வேண்டும் உலகினை பேணுதற்கே என்பான் பாவேந்தன். அவரின் வாக்கிற்கேற்ப இன்று உலகில் பெண்கள் கல்வி கற்று அனைவரும் முன்னிலையில் உள்ளனர். பணி ஓய்வு பெற்ற பின்னரும் பெண்கள் எழுச்சியுடன் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றனர். அவர்களுக்காக கொண்டாடப்படும் இந்த மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதற்காக ரோகிணி தேவி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாநாடு சீரும் சிறப்புமாக இன்று நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த கும்பகோணம் கிளை உறுப்பினர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் மதுரையில் நாங்கள் நடத்தும் பொழுது நடந்த கூட்டத்தை விட இப்பொழுது ஆடவர் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அது எதை தெரிவிக்கிறது என்றால், ஏற்கனவே நம்ம பொதுச் செயலாளர் சொன்னார், பெண்கள் ஆண்களுக்கு பின்னால் இருக்காங்களா, ஆண்கள் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களாங்கிறது. இங்கே நம்ம சங்கத்தில் ஆண்களும் பெண்களும் எப்படி சமமாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பது இந்த ஒரு அரிய நிகழ்ச்சி. ஏனென்றால் மகளிர் மாநாடு தானே பெண்கள் மட்டும் போட்டோம் அப்படின்னு நம்ம உறுப்பினர்கள் யாரும் இருக்கல. எல்லாரும் எல்லா ஆண்களும் மேக்சிமம் எல்லா யூனிட்ல இருந்தும் ரெப்ரசன்டேஷன் இருக்குங்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த நிகழ்ச்சியில இன்னும் கொஞ்சம் பெண்கள் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல் மட்டுமல்ல, எல்லாருடைய ஆவலாகவும் இருக்கும். ஏன்னா இது ஒரு குடும்ப நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா இது ஒரு குடும்ப நிகழ்ச்சி தான். நான்லாம் என்னுடைய தோழி 82 மாயவரத்தில் தோழியை பார்க்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் 92 என்னோட பணிபுரிந்தவங்களை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அது மாதிரி உங்கள நிறைய பேர் நிறைய ஆசிரியரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குது. அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும். ரெண்டாவது, பெண்கள் மொபிலிட்டி இல்லாம நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். கல்யாணத்துக்கு, கோயிலுக்கு, சாவுக்கு இதுக்கு மட்டும்தான் நம்ம முன்னுரிமை கொடுத்து போகிற ஒரு நிலையில நம்ம இன்னும் இருக்கிறோம். ஆனா இது பொது காரியம், நம்மளை பத்தி பேச போறாங்க, நம்மளுக்காக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இந்த விழால நம்ம போய் பங்கேற்றால் நம்மளுடைய மனநலம் நல்லா, உங்க சொன்னதுல ஒரு கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒன்று சொன்னாங்க, அது ஃபிட்னஸ். அது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. நம்மளை பத்தி நம்ம படிச்சவங்க, நம்மளுடைய அறிவு நிறைய பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்கோம். இன்னமும் பிசிக்கலி நம்ம ஃபிட்டா இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நாலேஜ் இளைய தலைமுறைக்கு போகணும் அப்படிங்கிற கருத்து எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி கூட்டங்கள்லையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லையும் நம்ம கலந்து கொள்ளும் பொழுதுதான். இல்லைன்னா இப்போ நான் சமையல், பேரப்பேத்திகளை பார்க்கறது, கணவருக்கு பணிவிடை செய்யறது, இதுலயே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை முறியடிக்கணும்னு நினைக்கிற கருத்து உள்ளவன் நான். நமக்கு வயசாயிடுச்சு, முடியாம இருக்கும். பிசிக்கல் ஃபிட்னஸ் எப்போ வரும்? மென்டலி நம்ம ரெடியா இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் வரும். அதை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் என் பையன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பெண்கள் கால் நடக்க முடியாம இருக்கிறாங்கப்பா. அந்த குறை பெண்கள்கிட்ட நிறைய இருக்குது. அது நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க நிறைய நேரம் அடுப்படியில் நேரம் நிற்கிறாங்க, தொழில் வேலை செய்கிற இடத்துலையும் நிற்கிறாங்க, வீட்டிலையுமே சமையலுக்காக ஒரு 8 மணி நேரமாவது அடுப்படியில் நிற்கிறாங்க. அதையெல்லாம் போக்கணும்னா நாம ஒரு ரீஹாபிலிட்டேஷனோ அல்லது ஒரு அவேர்னஸோ கொடுக்கணும். ஏன்னா நம்ம கால்கள் தான் ரொம்ப முக்கியம். பாதங்கள் நல்லா இருந்தா தான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப மறந்துடுறோம். அதை நம்ம கண்டிப்பா செய்யணும். நான் 2 காலம் நீக்கா போட்டுட்டு தான் நடக்கிறேன். ஆனாலும் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது. ஆனாலும் வெக்கப்படுறது கிடையாது, நடக்கணும். யாரும் 2 வீலர்ல தான் போறேன். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு ஒரு ஆளுமைத்தன்மை நம்மளுக்கு வரணும். நம்மளுக்கு ஆளுமைத்தன்மை வந்தா தான் நம்ம நம்மளுடைய இளைய தலைமுறைகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்க முடியும். மீனாட்சி கல்லூரிக்குள்ள நான் இப்ப போனாலும் 2 வீலர்ல போனாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் பார்த்தது, மேடம் நீங்க இன்னும் இப்படி வண்டியில வர்றீங்களே அப்படி கேட்பாங்க. அது பெருமைக்காக சொல்லல, அது அவர்களுக்கு ஒரு மனசுல ஒரு இருக்கும். 70 வயசானாலும் இவங்க இவ்வளவு இன்னும் ஆரோக்கியமா திரியிறாங்களே, நம்ம வயசுல நம்ம எப்படி இருப்போமோ அப்படின்னு சிந்திக்க தூண்டக்கூடிய ஒரு செயல் அது. இப்ப நம்ம இங்க கூடுறது, இன்னும் நிறைய பெண்களை நம்ம சேகரிக்க வேண்டும். நிறைய பெண்கள் இந்த மாதிரி கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். அதோட பெண்ணுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கும் போது
நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. எல்லா ஃபீல்டுலையும் பெண்கள் நாம வந்துட்டோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கதான் செய்யுது. ஏன்னா நல்ல ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொன்னாங்க. 60வது ஆண்டுகள்ல எப்படி இருந்தோம் பெண்கள், 70வது ஆண்டுகள் வரும்பொழுது நம்ம வேற ஒரு இலக்கை நோக்கி போனோம், 80ல வேற ஒரு இலக்கை நோக்கி பெண்கள் போனோம். ஏன்னா 30% இடஒதுக்கீடுங்கிறது பிறகுதான் வந்துச்சு. 30% இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறமும் அரசியல்ல நம்ம போறோமா, அது ஒரு கேள்விக்குறி. எவ்வளவு பேர் தைரியமா அரசியலுக்கு போறோம், அல்லது பொருளாதாரத்தை நம்ம கையாளுறோமா, அதுவும் கேள்வி. எத்தனை பேர் இப்ப 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் வாங்குறோம், 1 லட்சம் ரூபாயும் நம்ம நலனுக்காக நம்ம செலவழிக்கிறோமா அப்படிங்கிறது நிறைய பேர் சிந்திக்கணும். நிறைய பேர் நமக்காக செலவழிக்கிறதே கிடையாது. எல்லாமே கமிட் பண்ணிடுவோம். கமிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவோம், முடக்கிடுவோம். குழந்தைக்கு, பேரனுக்கு, ஹஸ்பண்டுக்கு அப்படிதான் நம்ம செலவழிக்கிறோம். இது நம்ம மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இந்த நிலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த டாமினேட்டிங் கேரக்டர் இருக்கக்கூடிய ஃபேமிலியில பெண்கள் நம்ம ரொம்ப அடிமையா இருக்கணும். ஆனா பெண்களுக்கு ஓய்வுங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம யோசிக்கணும். ஓய்வுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓய்வுங்கிறது கேட்கவே முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா இப்ப ஆண்கள் சமமா வேலை பார்க்கறாங்க. இன்னைக்கு நான் எங்க வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னா என் கணவர் தான் வீட்டுல சமைச்சுக்கிறாரு, எல்லாம் செஞ்சுக்கிறாரு. இங்க இருக்கிறவங்கள நிறைய ஆண்கள் பெண்களுக்கு உதவி செய்யறவங்களா இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த சமையலும் அந்த குடும்ப பராமரிப்பும் நம்மளுடைய பொறுப்புன்னு நம்ம ரொம்ப உள்வாங்கிடுறோம். அந்த உள்வாங்குதல் என்ன செய்யுது, நம்ம ஹெல்த்தை பத்தியே கவனிக்காம நம்ம அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில நம்ம தள்ளப்படும். அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். நம்மளுக்குன்னு ஒரு சமூகம் இருக்கிறது, நம்மளுக்குன்னு ஒரு கடமைகள் இருக்கிறது. நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறணும். நம்ம தோழிகளை பார்க்கறதுங்கிறது, என்னோட தோழி ஆஸ்பத்திரியில இருந்தாங்க, ஒரு நாள் நைட்டு போய் அவங்களோட இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கடினமான ஒரு காரியமா இருந்தது. எனக்கு ஆசை அவங்கள பார்க்கணும், அவங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த குடும்ப சூழ்நிலையை என்னால போக முடியல. ஆனா சகோதரி மதியழகிய மாணவர்னா நான் சொல்லித்தான் ஆகணும். அன்புமீனால்னு எங்க மேடம் ஒருத்தங்க ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. அவங்க 2 நாள் குடும்பத்து வீட்டுல இருந்து இருந்து பார்த்தாங்க. ஆனா எனக்கு அப்படி போக முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆண் தோழர்கள் போயிடுறாங்க, போய் உட்கார்ந்துடுறாங்க. ஆனா நம்மளால அப்படி போய் கமிட் பண்ணி செய்ய முடிய மாட்டேங்குது. ஆனா அந்த நிலையெல்லாம் மாற்றணும். அப்போ எப்போ வரும், இந்த மாதிரி வெளியில கூட்டங்களுக்கு வரும் பொழுதும், கான்டாக்ட் வச்சுக்கிற பொழுதும், மற்றவங்களோட பேசும் பொழுதும் தான் நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு நம்ம நல்ல மீடியா வாய்ப்புக்குள்ள இருக்கிறோம். எல்லார் கையிலையும் போன் இருக்கு, எல்லார் கையிலையும் டச் போன் இருக்கு. நம்ம என்ன செய்யலாம், நேரடியா வாய்ஸ் மெயில்ல அப்படி பேசி நம்மளுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். நிறைய கருத்துக்கள் நம்ம ஷேர் பண்ணாமலே புதைஞ்சு போயிருது. நிறைய கருத்தால மிக்க தலைவிகள் எல்லாம் நம்ம முன்னால இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறாங்க, சிந்தியா செல்வி இருக்கிறாங்க, ரொம்ப அழகா பேசினாங்க. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் எந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலைக்குள்ள போவாங்க, முன்னிருப்பாங்களா, தலைவி தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அவங்க தோழமை உறவுகளோட அவங்க எப்படி இருப்பாங்க குடும்பம் இல்லாம அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமா சொல்றேன் நான். ஏன்னா அவங்க சொன்ன டொமைன் எல்லாம் நல்ல டொமைன். கம்யூனிட்டி டொமைன்ங்கிறதெல்லாம் டீச்சிங்ல படிச்சவங்களுக்கு தெரியும், டீச்சர் ட்ரைனிங்ல படிச்சவங்களுக்கு. அது டச் ஆகாமலே இருக்குது. அதை பத்தி நம்ம யோசிக்கவே கிடையாது. அதனால நம்ம நான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிற ஒரு சில வார்த்தைகள் தான், அவ்வளவுதான். சரியா? அதனால தோழிகள் மட்டுமல்ல, தோழர்கள் ஒய்ஃப் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமானது என்னன்னா, நிறைய ஆண் தோழர்கள் வந்ததுதான் இந்த மாநாட்டுக்கு ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு அம்சமாகும். இதை நம்ம இன்னும் காப்பாற்றணும். பெண்கள் மாநாடு தானே இல்லாம ஆண்களும் நம்மளுடைய சங்கத்தை வலுப்படுத்துவதற்கு இது ரொம்ப உதவுங்கிறத கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா அவர்களுடைய துணைவியாரோடையும் இந்த சங்கத்துல கூட்டம் காமிக்கிறாங்க. அரசு என்ன செய்யும், ஏதோ நடத்திட்டு போனாங்கன்னு இல்லாம 70 வயசு 80 வயசு 90 வயசு முதியோர்கள் எல்லாம் கூடி ஒரு கருத்தாளமிக்க ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா, அந்த கூட்டத்துல எத்தனை பேர் இருந்தாங்க? 10 பேர் இருந்தாங்களா, 20 பேர் இருந்தாங்க? இல்ல, கும்பகோணத்திலேயே 300 பேர் 400 பேர் கலந்து கொண்டார்கள். அப்படிங்கும் போது கண்டிப்பா அரசுக்கு ஆஹா, இந்த ஒரு சமுதாயத்துக்கு நம்ம கண்டிப்பா என்ன அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்னன்னு பார்க்கணும்னு கண்டிப்பா நினைப்பாங்க. நல்ல ஒரு அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் நம்மளுடைய இந்த மாநாட்டினுடைய இம்பாக்ட் அங்க எதிரொலிக்கணும். அந்த எதிரொலிப்பு நம்மளுடைய டிமாண்ட்ஸ் 4940 ஆகட்டும், முதியோர் பென்ஷன் ஆகட்டும், சரி, நம்மளுடைய ஹெல்த் ஃபண்டு அது ஒரு இஷ்யூ வச்சிருக்கோம். 10 இஷ்யூ நம்ம கவர்மெண்ட் கிட்ட வச்சிருக்கோம். அந்த 10 இஷ்யூவையும் இந்த ஒரு மாநாட்டில் நம்ம கூட்டத்தை வச்சாவது அவங்க இம்பாக்ட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு பேசணும். நம்மளுடைய டிமாண்ட்ஸை அவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.
சரி, இப்போ வரவேற்புரைக்கு நான் வந்துருக்கேன். இந்த விழாவில் நம்ம அரங்கமல்லிகா வந்திருக்கிறாங்க. அந்த தோழி பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அவங்க நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க, ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். ஆனால் சமுதாய விழிப்புணர்வோட நிறைய கருத்தாளமிக்க எழுத்துக்களை படைப்புகளை படைத்தவர்கள். அவர்களை இந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்ற அழைத்ததுக்கு நமது தலைமைக்கும் மற்ற கும்பகோணம் கிளைக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் சங்கத்தின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அண்மையில் அவர்களுடைய படைப்பு ஒன்று அம்பேத்கருடைய அந்த புத்தக வெளியீட்டிலே இடம்பெற்றது என்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விளைகிறேன். அடுத்தது தோழி கவிதா, இளம் ஏன்னா இருக்கிறதுலேயே அவங்க தான் இப்போ யங்ஸ்டர்ஸ் ஸ்பீக்கரு. அவங்க வழக்கறிஞர், ஆனால் 21 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கிறாங்க. இப்போ அரசினுடைய என்ன பேர், அரசு வழக்கறிஞரா, அரசு வழக்கறிஞராக இருக்கிறாங்க. அவங்க இன்னும் அந்த நான் பிபியா ஜிபியா இருக்காங்க. ஏபிபி வேற ஜிபி வேற இல்லையா, கவர்மெண்ட் லீடரா இருக்கிறாங்க. அவர்களை ரொம்ப எனக்கு அவங்கள பத்தி ரொம்ப விவரம் தெரியலைன்னா கூட நிறைய எதிர்பார்க்கிறோம். அவங்க கிட்ட கருத்தாளமிக்க பேச்சாளராக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருவென்று வரவேற்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக பாண்டிச்சேரியிலிருந்து தோழிகள் வந்திருக்கிறாங்க. மற்ற எல்லா கிளைகளிலிருந்தும் வந்த அனைவரையும் இந்த மாநாடு சிறப்புற ஒத்துழைத்தமைக்கு நன்றியையும் வரவேற்பதையும் செய்து கொள்கிறேன். அதற்கு மேலாக இந்த கும்பகோணம் கிளைக்கு என்னோட நன்றியை பர்சனல் தேங்க்ஸ் கண்டிப்பா நான் சொல்லணும். ஏன்னா நான் பார்த்தேன் ராத்திரி 70 வயசு. ஏன்னா சின்ன கிளை கிடையாது, அது சின்ன கிளைனா இளைய கிளை கிடையாது. அது மதுரை கிளையெல்லாம் இளைய கிளை, மதுரை கிளையெல்லாம் இளைய கிளை. 65 வயசு 60 வயசு அவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனா இந்த கிளையில் நிறைய பேர் மூத்த உறுப்பினர்களா இருக்காங்க. எல்லாருமே 70 தாண்டினவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருந்தது, ஆனா சந்தோஷமாகவும் இருந்தது. அவங்க மன வலிமையோடு இருக்கிறாங்க. அவங்களுடைய மன வலிமையை பாராட்டுகிறேன். இன்னும் 2-3 மாநாடு அவங்க நடத்தணும்னு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நான் ஒரு பாடல் எப்பயும் பாடுவேன், பாடிட்டு சரியா, பெண்ணிய நம்ம ஆற்றலுக்கு ஒரே குறைவும் இல்லை, அறிவுக்கு தான் பஞ்சம் இல்லை, சுத்தி சுத்தி விரட்டி நம்ம அடக்கி வச்சது யாரு, தலைய நிமித்தி பாரு இனி தோல்வி ஏது சேரு, தலைய நிமித்தி பாரு இனி தோல்வி ஏது சேரு, குட்ட குட்ட குனிஞ்சு நின்னா கொட்டுறவே ஓய மாட்டா, குட்ட குட்ட குனிஞ்சு நின்னா கொட்டுறவே ஓய மாட்டா, கையிருக்கு பலம் இருக்கு துணிஞ்சு நீயும் நிமிரு, பொண்ணு என்ன ஜடமா ஓர் உணர்வு மற்ற சவமா, பொண்ணு என்ன ஜடமா ஓர் உணர்வு மற்ற சவமா, கெஞ்சி கெஞ்சி கேட்டு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எதுவும் இல்ல, கெஞ்சி கெஞ்சி கேட்டு நாம வாழ்ந்த வாழ்க்கை எதுவும் இல்ல, மிஞ்சுகின்ற காலம் இது பெண்கள் ஒன்றாக இணைவோம், தட்டி கேட்க துணிவோம் தலையுனிய மறுப்போம், தட்டி கேட்க துணிவோம் தலையுனிய மறுப்போம், ஆற்றலுக்கு ஒரு குறைவும் இல்ல, அறிவுக்குத்தான் பஞ்சம் இல்ல, சுத்தி சுத்தி விரட்டி நம்ம அடக்கி வச்சது யாரு, தலைய நிமித்தி பாரு இனி தோல்வி ஏது சேரு, தலைய நிமித்தி பாரு இனி தோல்வி ஏது சேரு. நன்றி.